இருந்தாலும் சரி, குடிநீர் வடிகால் வாரியமாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் 104 மாதமாக எங்களுக்கு டிஏ இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாக்கி யாருக்கும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு மட்டும் அந்த பாக்கி அது மட்டும் இல்லை. டிசம்பர் 22 வரைக்கும் ஒரு பைசா கூட ரிட்டையர்டு கிட்ட வந்து 10 பைசா கூட கொடுக்காம இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வச்சு கிடைக்கும். கம்பெனிகளை வந்து ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், வீட்டு கடன் அடைக்கணும், வாங்கின கடன் கொடுக்கணும், பல விதமான நிலைமைகள். ஆனால் 18 மாதமாக அந்த கிடைக்காது, பல பேர் தற்கொலை நிறைய கோரிக்கைகள் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தும், போராட்டத்துக்கு நீண்ட புதிய போராட்டத்தை தமிழகம் முழுவதும் இதே இடத்துல 10,000 பேர் 15,000 பேர் கூடக்கூடிய ஒரு திட்டங்களை வந்து நாங்கள் இருக்கிறோம். அந்த திட்டம் வந்து நாம் வந்து அந்த போராட்டத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்கள் பேர் கே வீரராகவன், மாநில துணை பொதுச் செயலாளர், ஓய்வு போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறை அமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றாருனாக்கா, தொழிற்சங்கங்கள் பேசக்கூடாது, கையெழுத்து போடாத தொழிற்சங்கங்கள் பேசக்கூடாது, சவுந்தரராஜன் பேசக்கூடாதுன்ற. ஆனால் எல்பிஎஃப் சங்கமே கையெழுத்து போடாமல் இருக்கு. இது வரைக்கும் 14 ஒப்பந்தத்தில் 7 ஒப்பந்தத்தில் எல்பிஎஃப் தொழிற்சங்கம் கையெழுத்து போடாமல் இருக்கு. ஆனால் சிஐடி 9 இடத்துல கையெழுத்து போடாமல் இருந்தாலும் சவுந்தரராஜன் பேசக்கூடாது, கோரிக்கை வைக்கக்கூடாது அப்படிங்க. அப்போ எல்பிஎஃப் கோரிக்கை வைக்கக்கூடாதுன்றது காரணமா? அதே மாதிரி அப்பா என்ன சொல்றாருனாக்கா, நிச்சயமாக இருக்கிறாங்க, இருக்காங்க அப்படின்னு பச்சையா போய் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அரசாங்கம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க, அதில் வந்து பேச்சுவார்த்தை நாங்கள் ஒரு நிதி நிலைமை சரியில்லை, நிதி நிலைமை சரியிருந்தால் நாங்கள் கொடுத்துருவோம், அது வரைக்கும் நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கே எல்லா துறைக்கும் நிதி நிலைமை சரியில்லை, இந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஓய்வு பெற்றவருக்கு மட்டும் நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்றது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி.